இது சொல்றாரு, நீங்க என்ன சொன்னாலும் சரியாதான்ப்பா இருக்கும். ராஜாங்கம் சொல்றாரு, அப்படி சொல்லியா செய்யுது? சித்தப்பா அழுகாதீங்க சித்தப்பா, விடுப்பா, அழுகாத. இப்ப போய் அழுதுகிட்டு எல்லா பொம்பளை பிள்ளைகிட்டையும் சொல்லு, அவங்க வீட்லயும் சொல்லு, படிக்க வைக்க வேணான்னு. உப்பு சேது கிட்ட சொல்றாரு, மாப்பிள பாத்தியா, இல்ல இப்ப என்ன முடியும்னு சொல்லு மாப்பிள. அடுத்த வீட்டு பொம்பளை பிள்ளைய மாமா படிக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ என்னடானா உன் பொண்டாட்டிய படிக்க வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல அந்த முடிவை மாத்திக்க. கமல் கிட்ட நம்ம வீட்டு நிலைமைய எடுத்து சொல்லு, புரிய வைக்க ட்ரை பண்ணு மாப்பிள. நான் முடிவு பண்ணதுதான், தமிழ நான் படிக்க வைக்க தான் போறேன். இது தமிழ் கிட்ட சொல்றாரு. இந்த தமிழ் என்ன புத்தகமா? பரவாயில்லையே, கவரை பிரிக்காமலே இது புத்தகம்னு கண்டுபிடிச்சிட்டா. ஏங்க, சமையல் புஸ்தகம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஏற்கனவே நீங்க வாங்கிட்டு வந்த புஸ்தகத்துல 2 புஸ்தகம் படிக்காமலே இருக்கேன். எதுக்கு இவ்வளவு புஸ்தகம்? இல்ல, இது சமையல் புத்தகம் இல்ல, பிரிச்சு பாரு. தேங்க்ஸுங்க. ஆமரா சொல்றாங்க ஈஸ்வரி கிட்ட, அத்தை எனக்கு என்னமோ தமிழ் மேலதான் சந்தேகமா இருக்கு. அத்தை கிராமத்துல இருந்து வந்தவ, இந்த நகை நட்ட அவையே எடுத்திருக்க கூடாது. ஆமரா, நீ என்ன முட்டாளா? போன வாரம் உன் மோதிரம் காணாம போயிருச்சுன்னு சொன்ன. மறு வீடு முடிச்சுட்டு நேத்து தான் நம்ம வீட்டுக்கே வந்திருக்கா. நேத்து வந்தவ எப்படி போன வாரம் காணாம போன மோதிரத்தை அவ எடுத்திருக்க முடியும்? இல்லாம உன்கிட்டயும் என்கிட்டயும் இருக்க நகையை விட அவகிட்டதான் நகை குமிஞ்சு போய் கிடக்கு. இந்த வீட்டுல உள்ளவங்க தான் தமிழ நகையிலே குளிப்பாட்டுறாங்களே. சாவித்திரி சொல்றாங்க, அத சொல்லுங்க மதனி. சரி, பொண்ணு கேக்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், என் நகையை யார் எடுத்திருப்பா தெரியலையே. பேசாம போலீஸுக்கு போன் பண்ணிடலாமா? நம்மளுக்கிட்ட சேது சொல்றாரு, அம்மா தாயே உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். வீட்டுல எல்லார்கிட்டையும் நான் சொல்லிட்டு உன்னை படிக்க வைக்கிறேன்னு நான் சொல்லவே இல்லையே. ஆனா நான் உன்னை படிக்க வைப்பேன். வீட்டுல இருக்க யாருக்கிட்டையும் சொல்லாத. அதனால நீ படிக்கிறேன்னு சொல்றதும் பரீட்சை எழுத போறேன்னு சொல்றதும் யாருக்கும் தெரியக்கூடாது வீட்டுல, தெரியுதா? மன்னிச்சிருங்க, படிச்சு ரொம்ப நாளா ஆச்சு. அந்த ஆர்வத்துலதான் சத்தமா படிச்சுட்டேன். இனிமேட்டு மெதுவாவே படிக்கிறேன். பிரச்சனை இல்ல தமிழ், அமைதியாவே படி, சரியா? சரிங்க. எல்லாரு போஸ் கிட்ட சொல்றாங்க, அப்பா வேற மாப்பிள்ளை விட பாத்துட்டு வந்துடலான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீ ஊருக்கு போ, அந்த மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிரு. தான் உன்னை நான் ஊருக்கு போ சொல்றேன். பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்பா உன்னை தொந்தரவு பண்ண மாட்டா இருப்பாரு. அப்பாவை சமாளிக்கிறதுக்கு தான் இந்த யோசனைய சொல்றேன். நீயும் 2-3 நாள் ஊர்ல போய் இருந்துட்டு வா. நான் ஊருக்கு போகாமலே இங்கேயே சமாளிச்சிடுவேன். நீங்க தயவு செய்து உங்க வீட்டுல கல்யாண விஷயத்த பத்தி பேசுங்க. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, கண்மணியோட கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம விஷயத்த பத்தி நான் பேசுறேன். நாளை சந்திப்போம்.